இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற இருக்கின்ற உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் இந்த நேரத்தினை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். இப்போதும் எங்களுடைய இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியினை நீர் ஆசீர்வதித்தருளும். இப்போதும் நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் தியானிக்க இருக்கின்ற வசனங்களையும் எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தந்தருளும். இன்றும் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற உம்முடைய அடியாரை மறைத்து உம்மை வெளிப்படுத்தியருளும். உம்முடைய உயிரூட்டும் வார்த்தைகள் மூலம் எங்களை நீர் உயிர்ப்பித்தருளும். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டருளும். எங்களை முழுமையாக உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். எங்களை வழி நடத்தியருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 729வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 729. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம்
மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. The Bible reading for today's Bible study is taken from the Acts of the Apostles, chapter 4, verses from 32 to 37. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மாம்சமுள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்குண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து ஆயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்லே நியூ டெஸ்டமென்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 340வது பாடலை பாடுவோம். பாடலன் 340. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்கா
அணுகாது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 23 33 வசனங்களிலிருந்து ஜெபத்தை குறித்த சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். நம்முடைய ஜெபங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஜெபங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் நேர்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் தேவ சித்தத்தோடு இணைந்த ஜெபங்களாக இருக்க வேண்டும் என்று 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32 37 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் ஆதி திருச்சபையிடம் காணப்பட்ட சில முக்கிய பண்புகளை லூக்கா பட்டியலிடுகிறார். அவைகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஒன்று, நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், சபை என்பது கட்டிடம் அல்ல, விசுவாசத்தாலும் அன்பாலும் ஒன்றுபடுத்தப்பட்ட மக்கள் தான் சபை என்ற செய்தியை லூக்கா முதலில் பதிவு செய்கிறார். 32ஆம் வசனத்தின் முதல் பகுதி, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். இன்று சபை என்றால் நம்முடைய நினைவுக்கு முதலில் வருவது ஒரு கட்டிடம். அந்த சபையின் அளவு, அதன் அலங்காரம், அதன் இசை தரம்,
அதன் வசதிகள், இவைகளை கொண்டு தான் ஒரு சபையின் தரத்தை நாம் அளக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபையின் அளவுகோல் இவை அல்ல. ஆதி சபையை குறித்து நாம் வாசிக்கும் போது சபை என்பது ஒரு இடம் அல்ல, சபை என்பது ஒரு வாழ்க்கை முறை என்கிற உண்மையை தெளிவாக பார்க்கிறோம். சபை என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எக்லீசியா, அதாவது வெளியே அழைக்கப்படுதல் அல்லது பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள் என்ற அர்த்தமே சபை என்ற சொல்லின் அர்த்தம். எக்லீசியா என்பது ஒரு இடத்தை அல்ல, அது கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு அன்பிலும் விசுவாசத்திலும் ஒன்றுபட்ட மக்களின் அடையாளத்தை குறிக்கும் சொல். கட்டிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சபை இருக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் எந்த சபை என்ற கேள்வி கிடையாது, மாறாக நீங்களே சபை என்ற உண்மையை வலியுறுத்தப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று பவுல் எழுதுகிறார். அவர் கல் கட்டிடத்தை அல்ல, விசுவாசிகளையே தேவனுடைய வாசஸ்தலமாக அழைக்கிறார். ஆகவே புதிய ஏற்பாட்டின் பார்வையில் சபை என்பது ஒரு இடம் அல்ல, தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கும் மக்கள் தான் சபை. எனவேதான் விசுவாசிகள் எத்தனை பேர் கூடினார்கள், எங்கு கூடினார்கள் என்ற விவரங்களை லூக்கா சொல்லவில்லை, மாறாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி லூக்கா விவரிக்கிறார். சபையின் வெளிப்புற தோற்றத்தை அல்ல, சபையின் உள்நிலையை விவரிக்கிறார். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். இங்கு 2 விஷயங்களை லூக்கா சொல்லுகிறார். ஒன்று, அவர்கள் ஒரே இருதயமுடையவர்களாயிருந்தார்கள், அதாவது அன்பிலும் நோக்கிலும் ஒன்றுபட்டவர்களாயிருந்தார்கள். 2, அவர்கள் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்தார்கள், அதாவது தேவ ஆவியினால் இணைக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள் என்று லூக்கா பதிவு செய்கிறார். இது வெறும் கலாச்சார ஒற்றுமையோ மொழி ஒற்றுமையோ இன ஒற்றுமையோ அல்ல, இது கிறிஸ்துவில் வந்த ஒற்றுமை. இந்த தகவலை லூக்கா சொல்லுகிற சூழ்நிலையை பாருங்கள். இதற்கு முந்தைய வசனங்கள், அதாவது அப்போஸ்தலர் 3:4 அப்போஸ்தலர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள், அதிகாரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விசுவாசிகள் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி இருக்கலாம், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலும் சபை சிதறி போகவில்லை, சபை இணைந்து செயல்பட்டது. சபைக்கு வெளியிலிருந்து வந்த அழுத்தம் சபைக்கு உள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்தியது. ஆதி சபையை குறித்து லூக்கா நமக்கு சொல்லும் முதல் விஷயம், அவர்கள் ஒற்றுமையும் தன்னலமற்ற மனப்பான்மையும் உள்ள ஒரு திருச்சபையாக காணப்பட்டார்கள். இந்த உண்மை 4 மட்டுமல்ல, 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2 42-47 விசுவாசிகள் ஒரே மனதோடு அப்போஸ்தலருடைய போதனையிலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். 2வது நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், ஆதி விசுவாசிகளின் இந்த உள்ளார்ந்த அன்பு நடைமுறை பகிர்வில் வெளிப்பட்டது. ஆதி விசுவாசிகளின் இந்த உள்ளார்ந்த அன்பு நடைமுறை பகிர்வில் வெளிப்பட்டது. 32 பின்பகுதி, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ஆதி விசுவாசிகள் ஒன்றாயிருந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக லூக்கா குறிப்பிடும் பண்பு, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. இது ஒரு புரட்சிகரமான சாட்சி. அவர்கள் சொத்து வைத்திருக்கவில்லை என்றல்ல, அவர்கள் தொடர்ந்து வீடுகளையும் நிலங்களையும் சொந்தமாக வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொத்துக்கு உரிமை கொண்டாடவில்லை, தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, தங்களுடைய சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடவில்லை, மாறாக உக்ரானத்துவம் கொண்டார்கள். They exercise stewardship, not ownership. நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் நம்முடையதல்ல, கர்த்தர் கொடுத்த பொறுப்பு என்ற புரிதல் அவர்களுக்கு இருந்தது. எனவே தங்களுக்கு இருந்தவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கவில்லை. திருச்சபை சீர்திருத்த தலைவர்களில் ஒருவரான ஜான் கால்வின் இதை இப்படி விவரிக்கிறார்: விசுவாசிகளின் ஒற்றுமை வேறென்றால் பகிர்ந்து கொள்வது அதன் கனியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். If unity of heart and soul is the root, sharing of personal belongings is the fruit. விசுவாசிகளின் ஒற்றுமை வேறென்றால்
பகிர்ந்து கொள்வது அதன் கனியாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று, உங்களில் எளியவன் இல்லாதிருப்பான் என்ற வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நிபந்தனை இருந்தது. என்ன நிபந்தனை? நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்தால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் என்ற நிபந்தனை இருந்தது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள், எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று வாக்களித்திருந்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் இந்த நிபந்தனையை நிறைவேற்ற தவறினார்கள். எனவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. இஸ்ரவேலருக்குள் எளியவர்கள் எப்பொழுதும் இருந்தார்கள். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய தங்களை ஒப்பு கொடுத்த போது அவர்களுக்குள் எளியவர்கள் இல்லாமல் போனார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது கற்றுக்கொள்ளுகிற முதல் சில வார்த்தைகளில் ஒன்று, இது என்னுடையது, இதை யாருக்கும் தரமாட்டேன் என்று சொல்ல பழகி கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆச்சரிய விதமாக ஆதி திருச்சபை விசுவாசிகள் மறுபடியும் பிறந்தபோது அவர்கள் மறந்த முதல் சில வார்த்தைகளில் ஒன்று, இது என்னுடையது என்ற சொல். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. இதுதான் மறுபடியும் பிறந்த ஒருவரின் அடையாளம். இது எல்லா கிறிஸ்தவர்களும் உடனடியாக தங்கள் உடைமைகளை விற்று அப்போஸ்தலர்களின் பாதப்படியில் வைத்தார்கள் என்று அர்த்தமல்ல. காரணம், தொடர்ந்து விசுவாசிகள் தங்கள் வீடுகளில் தான் கூடி தேவனை ஆராதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் எல்லா விசுவாசிகளும் தங்கள் வீடுகளை விற்கவில்லை என்று தெரிகிறது. எல்லா விசுவாசிகளும் உடனடியாக அவர்கள் வீடுகளை விற்றிருந்தால் யாருடைய வீடுகளில் கூடி ஆராதித்திருப்பார்கள்? இன்னும் சொல்ல போனால் எருசலேமில் இருந்த விசுவாசிகள் மரியாளுடைய வீட்டில் ஜெபம் செய்ய கூடினார்கள் என்று அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் மரியாள் தொடர்ந்து தன் வீட்டை தனக்கென்று வைத்திருந்திருக்கிறாள் என்றுதான் அர்த்தம். எனவே விசுவாசிகள் எல்லாரும் தங்கள் சொத்துக்களை உடனடியாக விற்று அப்போஸ்தலர்களின் பாதப்படியில் வைத்தார்கள் என்பது இதன் அர்த்தம் அல்ல. திருச்சபையின் அங்கத்தினர் ஆவதற்கு எல்லா சொத்துக்களையும் விற்று அப்போஸ்தலர்களின் பாதப்படியில் வைக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் நிர்பந்தம் செய்ததாக எங்கும் நமக்கு சொல்லப்படவில்லை. இதற்கு அடுத்த அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியாவும் சப்பீராலும் தங்கள் சொத்துக்களை விற்று அதன் மொத்த தொகையையும் காணிக்கையாக கொண்டு வந்ததாக நடித்த போது கூட பேதுரு அனனியாவிடம் நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாயிருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ என்று கேட்டார். அதாவது அவர்கள் தங்கள் நிலத்தை விற்க எந்த நிர்பந்தமும் இருக்கவில்லை. அதை விற்ற பின்பும் அந்த பணத்தை அப்போஸ்தலரிடம் கொடுக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இருக்கவில்லை. நிலம் விற்ற முழு தொகையையும் கொண்டு வர தவறியது அவர்களின் பாவம் அல்ல, முழு தொகையையும் கொண்டு வந்ததாக நடித்ததே, பொய் சொன்னதே அவர்கள் செய்த பாவம். எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக தங்களின் சொத்துக்களை விற்பது என்பது நிச்சயமாகவே விசுவாசிகளின் சுய விருப்பத்தை பொறுத்ததாகவே இருந்தது. அது கட்டாயமாய் செய்யப்பட வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆதி விசுவாசிகள் ஒரு பிரத்யேக சூழ்நிலையை சந்தித்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே பண்டிகைக்காக எருசலேம் வந்த யூதர்கள் கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் இந்த புதிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எருசலேமில் தங்கியிருக்க வேண்டியது அவசியமாயிற்று. அப்படி தங்கும் போது அவர்கள் எவ்வளவு பணம் கொண்டு வந்திருந்தாலும் அது சீக்கிரத்தில் செலவழிந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலருக்கு பொருளாதார உதவி தேவைப்பட்டிருக்கும். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஆதி விசுவாசிகள் தங்கள் காணியாட்சிகளை விற்று மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனவே இந்த பகிர்வுக்கு நடைமுறை காரணங்கள் இருந்தன. இது தேவையின் அடிப்படையில் உருவான ஒரு பழக்கம். எனவேதான் மற்ற நிருபங்களிலோ அல்லது மற்ற சபைகளிலோ இந்த பழக்கத்தை அதிகம் பார்க்க முடிவதில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன?
ஆதி விசுவாசிகள் தங்களுடைய சொத்துக்களை எப்படி உரிமை கொண்டாடினார்கள் என்பதும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். தங்களுடைய சொத்துக்கள் எதுவும் தங்களுடையதல்ல, அவை கர்த்தருடையது என்ற புரிதல் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் உலக சம்பத்துக்கு உக்ரானக்காரர் மட்டுமே என்பதை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். பவுல் கலாத்தியர் 6:10 சொல்வது போல, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இதைத்தான் ஆதி விசுவாசிகள் தங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்தினார்கள். சிலர் ஆதி சபை இப்படி தங்கள் சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்தது இயேசு உடனடியாக திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது என்றும், பின்னாளில் அது எருசலேம் திருச்சபையில் மிகுந்த வறுமைக்கு வழிவகுத்தது என்றும் கூறுகிறார்கள். துரதிருஷ்டவசமாக ஆதி சபையின் இந்த தாராள மனப்பான்மை தவறாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது உண்மைதான். எனவே பின்னர் பவுல் யாருக்கு உதவ வேண்டும், எப்படி உதவ வேண்டும் என்ற தெளிவான வழிகாட்டுதல்களை தன்னுடைய நிருபங்களில் கொடுக்கிறார். குறிப்பாக 1 தீமோத்தேயு 5-6 அதிகாரங்களில் இந்த வழிமுறைகளை பவுல் பட்டியலிடுகிறார். 1, உண்மையிலேயே தேவைப்படுபவர் யார் என்பதை திருச்சபை பகுத்தறிந்து உதவி செய்ய வேண்டும். 2, ஒருவர் தன்னுடைய தேவைகளுக்காக உழைக்க முடிந்தால் அவர் தன்னுடைய உழைப்பினால் தன்னுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், உதவிகளை சார்ந்திருக்க கூடாது. 3, ஒருவர் குடும்பம் ஒருவரை ஆதரிக்க முடிந்தால் திருச்சபை அவர்களை ஆதரிக்க தேவையில்லை. 4, திருச்சபையால் ஆதரிக்கப்படுபவர்கள் திருச்சபை வாழ்வுக்கு பங்களிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 5, உதவி அளிப்பதற்கு முன்பாக அந்த நபரின் வாழ்க்கை முறையையும் ஒழுக்க சாட்சியையும் திருச்சபை ஆராய வேண்டும். 6, திருச்சபையின் ஆதரவு ஆடம்பரத்துக்காக அல்ல, வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை வழங்குகிறார். இதன் மூலம் பவுல் நமக்கு சொல்ல விரும்பும் செய்தி என்னவென்றால், தாராள மனப்பான்மை அன்பால் வழிநடத்தப்பட வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் ஞானத்தாலும் பொறுப்பாலும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியை பவுல் தருகிறார். எனவே இந்த வசனம் சோம்பேறித்தனத்தையோ அல்லது வேலை செய்யாமல் மற்றவர்களின் தானத்தில் வாழ வேண்டும் என்ற கோட்பாடையோ கற்பிக்கவில்லை. மாறாக ஒரு சகோதரன் தேவையில் இருப்பதை கண்டு அந்த தேவையை பூர்த்தி செய்யும் வசதி நமக்கு இருந்தால் அந்த சகோதரனுக்கு நம்முடைய இதயத்தையும் பொருள் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்தளிக்கும் தன்னார்வ தாராள மனப்பான்மையை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. 3வதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஆதி திருச்சபை ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் பிரித்து பார்க்கவில்லை. ஆதி திருச்சபை ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் பிரித்து பார்க்கவில்லை. 33 35 வசனங்கள், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதே நேரத்தில் அவர்களில் யாருக்கும் ஒன்றும் குறைவுபடாமலும் பார்த்து கொண்டார்கள். ஆதி சபையில் உபதேசமும் உதவியும் ஒன்றாக நடந்தது. சுவிசேஷம் வார்த்தையில் மட்டுமல்ல, சுவிசேஷம் செயலிலும் பகிரப்பட்டது. இந்த வசனங்களில் லூக்கா திட்டமிட்டு 2 விஷயங்களை இணைத்து காட்டுகிறார். 1, வல்லமையோடு சாட்சி. 2, பொருளாதார பகிர்வு. இவை 2ம் தனித்தனி விஷயங்கள் அல்ல, இவை ஒரே ஆன்மீக அனுபவத்தின் 2 வெளிப்பாடுகள். இதை லூக்கா குறிப்பிடுவதற்கு காரணம், ஆதி விசுவாசிகளின் சாட்சி வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெளிப்பட்டது என்பதை காட்ட. பரிசுத்தாவியின் கிரியை ஜெபத்திலும் பிரசங்கத்திலும் மட்டுமல்ல, ஈகையிலும் தெரிந்தது. இது அப்போஸ்தலருடைய நடபடிகளில் சொல்லப்படும் போதனை மட்டுமல்ல, நம்முடைய சாட்சி வார்த்தையிலும் வாழ்விலும் வெளிப்பட வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டின் பொதுவான போதனையும் கூட. குறிப்பாக 1 யோவான் 3 அதிகாரம் 17-18 வசனங்களில், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறதெப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று யோவான் போதிக்கிறார்.
இதே கருத்தை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன என்று கேட்கிறார். எனவே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் காணப்படும் ஆதி சபையின் வாழ்க்கை முறை புதிய ஏற்பாட்டின் விதிவிலக்கல்ல, அது புதிய ஏற்பாட்டின் மையமான போதனையின் வெளிப்பாடு. ஆதி விசுவாசிகளின் தாராள ஈகை குணத்திற்கு அடித்தளமாக இருந்தது சிலுவையில் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு. சிலுவையின் அன்பை உண்மையாய் அனுபவித்த ஒருவர் அந்த அன்பை மற்றவர்களோடு பகிராமல் இருக்க முடியாது. எனவேதான் தாராள மனப்பான்மை ஒரு சமூக செயல் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக செயல் என்று லூக்கா குறிப்பிடுகிறார். எனவே தான் பகிர்ந்து கொள்ளுதல் பற்றிய இப்பகுதியில் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்ற தகவலையும் லூக்கா சேர்த்தே சொல்லுகிறார். இந்த வசனத்தில் பூரண கிருபை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தை தயவு என்றோ அல்லது கிருபை என்றோ மொழிபெயர்க்க முடியும். இது தேவனுடைய தயவையோ அல்லது மனுஷருடைய தயவையோ குறிக்கக்கூடும். குறிப்பாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இந்த 2 வகையிலும், அதாவது மனுஷ தயவு, தேவ கிருபை என்று இந்த 2 வகையிலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்ற வசனத்தில் தேவ கிருபை, மனுஷ தயவு இந்த 2க்கும் கேரிஸ் என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தின் நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு பூரண கிருபை என்பது மனுஷருடைய தயவையை குறிக்கிறது. எனவே சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் அவர்கள் உயர்ந்த மதிப்பில் வைக்கப்பட்டனர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சில தமிழ் மொழிபெயர்ப்புகள் அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர் என்று மொழிபெயர்த்திருக்கிறது. ஆதி சபையில் விசுவாசிகள் ஒருவர் மேல் ஒருவர் காட்டிய அக்கறையும் பகிர்வும் சபைக்குள் மட்டுமல்ல, அது வெளியே இருந்தவர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. விசுவாசிகளின் அன்பும் பகிர்வும் விசுவாசிகள் அல்லாதவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக ஈர்த்தது. விசுவாசிகளின் அன்பும் ஈகையும் அவ்விசுவாசிகளை கவரும் சாட்சியாக மாறியது. உண்மையில் இயேசுவை போல வாழும் கிறிஸ்தவர்களை உலகுக்கு காட்டுவதை விட வலிமையான சுவிசேஷ ஊழியம் வேறு இல்லை. மேடை பிரசங்கமும் அறிவுரையும் முக்கியமானவைதான். ஆனால் அன்பு, பகிர்வு, தியாகம் ஆகியவை இல்லாமல் அவை முழுமை பெறாது. ஆதி சபையின் வாழ்க்கை சுவிசேஷம் பேசப்படும் போது மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படும் போதுதான் அது மக்களின் இருதயங்களை தொடுகிறது என்பதை நிரூபிக்கிறது. ஒருமுறை மரங்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டதாம், நம்மை கொண்டு 1000 சிலுவை செய்யும் மனிதர்கள் தம்மை கொண்டு ஒரு இயேசுவை உருவாக்க முடியவில்லையே என்று பேசிக்கொண்டதாம். இது எத்தனை உண்மை! சிலுவையை உருவாக்குவது எளிது, ஆனால் சிலுவையின் அன்பையும் தியாகத்தையும் வாழ்வில் வெளிப்படுத்துவது கடினம். சுவிசேஷத்தின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்துவின் போதனையும் ஒன்றாக இல்லாமல் வாழ்வதே. இயேசுவை அறிவிப்பதாக சொல்லி இயேசுவை போல அன்பும் அக்கறையும் இல்லாமல் வாழ்ந்தால் அது சுவிசேஷத்தை முன்னேற்றாது, மாறாக அதற்கு இடையூறாக மாறும். ஆதி சபையில் விசுவாசிகளின் வாழ்க்கையே அவர்களின் மிக வலிமையான சாட்சியாக இருந்தது. அந்த வாழ்க்கை தான் பலரை கிறிஸ்துவிடம் ஈர்த்தது. இந்த பண்பு எருசலேம் திருச்சபையில் மட்டுமல்ல, மற்ற திருச்சபைகளிலும் பரவலாக காணப்பட்டது. உதாரணமாக, தங்கள் கடும் வறுமையிலும் எருசலேம் விசுவாசிகளுக்காக உதாரத்துவமாய் கொடுத்த மக்கதோனியா சபையை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களில் பார்க்கிறோம். 4வதாக, கடைசியாக, ஆதி திருச்சபையின் பகிரும் தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பர்னபாவை குறிப்பிட்டு இந்த அதிகாரத்தை லூக்கா முடிக்கிறார். 36 37 வசனங்கள், 36, 37 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். விசுவாசிகளின் தாராள குணத்தை பற்றி பொதுவாக கூறிய பிறகு லூக்கா ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை தருகிறார்.
ஆறுதலின் மகன் என்று அழைக்கப்பட்ட பர்னபாவை அறிமுகப்படுத்த லூக்கா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் நூலில் குறைந்தது 25 முறைகளும் கூடுதலாக நிருபங்களில் 5 முறையும் பர்னபாவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்னபா என்ற பெயரின் பொருளை லூக்கா தன்னுடைய புறஜாதி வாசகர்களுக்காக விளக்குகிறார். பர் என்றால் இன்னாரின் மகன் என பொருள்படும். பர்னபா என்றால் ஊக்கமூட்டுதலின் மகன் அல்லது ஆறுதலின் மகன் அல்லது நற்செயலுக்கு தூண்டுதலின் மகன் என்று பொருள்படும். யோசே என்பது அவருடைய இயற்பெயராக இருந்தாலும் காலப்போக்கில் சபை அவரை ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்று அழைத்தார்கள். பர்னபா என்ற பெயர் அவருடைய வாழ்க்கைக்கு சபை கொடுத்த சாட்சி பெயர். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதற்கேற்ப அவருக்கு பெயர் கொடுத்தார்கள். அன்று சபை விசுவாசிகளுக்கு பதவியையும் புகழும் கொடுக்கவில்லை, வாழ்க்கையை பார்த்து அதற்கேற்ப பெயர் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பர்னபாவை குறித்து லூக்கா கூடுதலாக சொல்லும் விஷயம், அவன் நல்லவனும் பரிசுத்தாவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் பர்னபா எங்கெல்லாம் குறிப்பிடப்படுகிறாரோ அங்கெல்லாம் அவர் மக்களை இணைக்கிறவராக, உற்சாகமூட்டுபவராக, முரண்பாடுகளை சரி செய்கிறவராக, பிளவுகளுக்கிடையே பாலமாக நிற்கிறவராக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த வசன பகுதியில் பர்னபாவின் ஈகை மற்ற விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தது என்று பார்க்கிறோம். அதே போல பவுல் மனம் மாறி எருசலேமுக்கு முதலில் வந்தபோது சீஷர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இன்னும் தங்களை துன்புறுத்துவாரோ என்று பயந்தார்கள். சபைக்குள் வேவு பார்க்க வருகிறார் என்று பயந்து யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சூழலில் பர்னபா அவரை அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகப்படுத்தி அப்போஸ்தலர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்தார் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களில் பார்க்கிறோம். பவுல் சபைக்குள் வருவதற்கு கதவை திறந்தவர் பர்னபா. அதே போல அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கும் மார்க் என்ற யோவானுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்தபோது மார்க் என்ற யோவானை தன்னோடு ஊழியத்தில் சேர்த்து அவரை பயிற்றுவித்தவர் இந்த பர்னபா. இந்த மார்க்கு தான் பின்னாளில் மார்க் நற்செய்தி நூலை எழுதியவர். பர்னபா இல்லை என்றால் மார்க் இல்லை. இதற்கு இன்னொரு அழகான எடுத்துக்காட்டு, பர்னபா தர்சு பட்டணத்திற்கு சென்று பவுலை தேடி கண்டுபிடித்த நிகழ்ச்சியை அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பவுல் மனம் மாறிய பின் ஒரு காலகட்டத்தில் சபை பவுலை சுத்தமாக மறந்து போனது. அந்த காலகட்டத்தில் அந்தியோகியா சபையின் வளர்ச்சியை பார்த்த பர்னபா சுவிசேஷ பணிக்கு பவுல் தேவையானவர் என்பதை உணர்ந்து தர்சு பட்டணத்துக்கு சென்று பவுலை தேடி அவரை அந்தியோகியாவுக்கு அழைத்து வந்தார். அங்கே பவுலுக்கு சபையில் ஊழியம் செய்யும் வாய்ப்பு கொடுத்தவர் பர்னபா. இதன் மூலம் பர்னபா மற்றவர்களின் வரங்களையும் தாளந்துகளையும் அடையாளம் கண்டு அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர் என்பதும் தெளிவாகிறது. பவுலின் உயர்வுக்கு பின்னால் பர்னபாவின் உற்சாகமூட்டும் ஊழியம் இருந்ததென்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் ஆரம்ப பக்கங்களில் பவுலுடைய பெயருக்கு முன்பாக பர்னபாவின் பெயர் இடம்பெறுவதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். பெருந்தன்மைக்கான இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை லூக்கா ஏன் தேர்ந்து கொண்டார்? பலர் தங்களுடைய சொத்துக்களை விற்று அப்போஸ்தலர்களின் பாதங்களில் வைத்த போது ஏன் லூக்கா பர்னபாவின் ஈகையை தனித்து காட்டுகிறார்? இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பர்னபா லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் என்று லூக்கா குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசம் பகிரப்பட்ட போது லேவியர்களுக்கு மற்ற கோத்திரங்களைப் போல நிலப்பகுதி வழங்கப்படவில்லை. மேய்ச்சல் நிலங்கள் தவிர வேறு எந்த பங்கையும் லேவியர்கள் பெறவில்லை. அவர்கள் ஆலயத்திலிருந்து வரும் காணிக்கையின் மூலம் வாழ வேண்டியவர்களாக இருந்தார்கள். எனவே லேவியர்களுக்கு பாகப்பிரிவில் நிலம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் பிற்பாடு நிலங்களை சொந்தமாக வாங்குவதற்கு அனுமதி இருந்தது. ஆசாரிய வகுப்பில் வந்த எரேமியா ஒரு நிலத்தை சொந்தமாக வைத்திருந்தார் என்று எரேமியா புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். லேவியனான இந்த பர்னபா ஒருவேளை அவர் விற்ற அந்த நிலத்தை வாங்க மிகுந்த கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். எனவே அதை விற்பதும் அவருக்கு மன கஷ்டத்தை கொடுத்திருக்க வேண்டும். பூர்வீக சொத்தை விற்பதை விட தானாக சம்பாதித்து வாங்கிய சொத்தை விற்பது அதிக தியாகத்தை காட்டுகிறது இல்லையா? எனவே பர்னபாவை தாராள மனப்பான்மைக்கான ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக லூக்கா குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நாம் காணும் ஆதி திருச்சபை உண்மையாகவே உயிர்ப்பும் ஆரோக்கியமும் கொண்ட தேவனுக்கு பயனுள்ள சபையாக இருந்தது. அதன் காரணம் பெரிய கட்டிடங்களோ பெரிய திட்டங்களோ அல்ல, ஒரே இருதயமும்
ஒரே மனமும் உள்ள மக்கள் தன்னலமற்ற அன்பிலும் தாராள மனப்பான்மையிலும் ஒன்றுபட்டு வாழ்ந்ததுதான் அவர்கள் ஆன்மீகத்தை வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தினார்கள். உயிர்த்தெழுதலை வல்லமையோடு பிரசங்கித்தது மட்டுமல்ல, யாருக்கும் ஒன்றும் குறைவுபடாமலும் பார்த்து கொண்டார்கள். அந்த சபையில் பர்னபா போன்றோர் இருந்ததால் ஈகையும் ஊக்கமும் சமூகத்தை கட்டியெழுப்பின. இது நம் சபைகள் கூடும் இடங்களால் அல்ல, பகிரும் இதயங்களால் அடையாளம் காணப்படுகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பேசும் சபையா அல்லது வாழும் சபையா? நம் சபைகளில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அன்பு தொடர்கிறதா? பர்னபாவை போல மற்றவர்களுக்கு சாட்சிகளாக நாம் வாழ்கிறோமா? நாம் கட்டிடங்களில் கூடும் மக்களாக அல்ல, கர்த்தருடைய அன்பை உலகிற்கு பகிரும் உயிருள்ள சாட்சிகளாக வாழ ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆமேன். இப்போதும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நாம் தேவனுக்கு நன்றி கூறி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக உம்மை துதிக்கிறோம். இன்றும் உம்மை பாடல்கள் மூலமாக உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சியிலே உம்முடைய வேதத்தை ஆராயவும் அதன் ரகசியங்களை உணரவும் செய்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் எங்கள் மத்தியிலே உமது செய்தியை அருளி செய்த ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். இப்போதும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களை உம்முடைய நன்மையால் நிரப்பியறலும். இப்போதும் எங்களை உமது பாதத்திலே தாழ்த்திய சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த இரவின் எல்லா நாசமோசங்களுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளலாம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.